இந்த சாம்பார் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த கிறிஸ்பியா அந்த தோசையோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்டா இன்னும் நல்லா இருக்கும். இவங்களோட ஸ்பெஷல் ஐட்டம் இந்த வாழைப்பூ மசால் தோசை தான். இவங்க கிட்ட மெயினா நான் வந்தது காரணமே இந்த வாழைப்பூ மசால் தோசை காண்டிதான். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு டின்னர் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். இவங்க கிட்ட ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் ஒன்று கிடைக்கும். நீங்க சென்னையிலே வேற எங்கேயுமே ட்ரை பண்ணாத ஒரு விஷயம் தாங்க இவங்க கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வாழைப்பூல வடை ட்ரை பண்ணிருப்பீங்க, ஆனா வாழைப்பூல மசால் தோசை ஒண்ணு கொடுத்துட்டு இருக்காங்க இங்க. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இருக்கு. ஒன்னா ரெண்டாங்க, அதை சொல்லிக்கிட்டே அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே போலாம். அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. ராமையர் டிஃபன் கடை. இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முனுசாமி சாலை, KK நகர் வெஸ்ட்ல லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் V6 ஃபிட்னஸ் ஸ்டுடியோக்கு ஆப்போசிட்லயே இருக்கும். உங்களுக்கு எக்ஸாக்ட் லொகேஷன் கூகுள் மேப் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாருங்க. இந்த கடையோட ஓனர் இருக்காரு, அவர்கிட்டயும் நம்ம மீட் பண்ணி பேசலாம். ஏன்னா அவரு எவ்வளவு காலமா இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்காரு, எப்படி இந்த வாழைப்பூல ஒரு தோசை செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா தோணுச்சு அப்படின்றத வீடியோக்குள்ளவே தெளிவா பார்க்கலாம் வாங்க. காலையிலயும் ராத்திரி மட்டும்தான் இந்த ஹோட்டல் ரன் ஆகும். மதியானத்துலதான் வந்துடாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் போர்ட்லயே தெளிவா போட்டிருக்காங்க, டிஃபன் சாம்பார்ல வெங்காயம் பூண்டு கிடையாது. இதை நோட் பண்ணிக்கோங்க. வணக்கம் மேடம், என் பேர் ராம்குமார். முதல்ல யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அது ஸ்பெஷலியா ஃபுட்டி கிருத்தியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். இந்த கடை பேர் ராமையர் டிஃபன் கடை. இது வெஸ்ட் KK நகர்ல பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸுக்கும் RTO கிரவுண்டுக்கும் நடுவில் இருக்கு. இந்த கடை திறந்து 2.5 வருஷம் ஆகுது. இந்த கடையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா, முதல்ல ஹோட்டல்லையே நீட்னஸ் ரொம்ப முக்கியம். நீட்னஸ், அதுக்கப்புறம் கஸ்டமர்லாம் கவனிக்கணும், டேஸ்ட், ஹைஜீனிக், அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே. ஹோட்டல் ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹோட்டல் சாப்பிட்டா உடம்பு கெடுதல்பாங்க அந்த காலத்தில். அது ஒரு உண்மையும் கூட. ஏன் அப்படின்னா, நிறைய ஹோட்டலில் நீட்னஸ் இருக்க மாட்டேங்குது. தண்ணி ரொம்ப சுத்தமாக தண்ணி செய்ய மாட்டேங்கிறாங்க, வெஜிடபிள் சரியாக கவுறது கிடையாது. அப்புறம் ஆயிலே திரும்ப யூஸ் பண்ணுறது, பாம் ஆயில் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய இடத்துல பண்ணுறாங்க. இது ரொம்ப தப்பு. ஏன்னா சாப்பிட்ற பொருளை பொறுத்த வரைக்கும் அது கடவுளுக்கு சமம். அதனால் வர்ற கஸ்டமர் நல்லா கவனிக்கணும். அது எங்கள் அப்பா எனக்கு அதான் சொல்லுவாங்க. இந்த கடையில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா கழுவுவோம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஸ்டாக்கே இருக்காது. அதுக்கப்புறம் மளிகை ஜாமான் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும், தரமான இது போடுவோம். எண்ணெயை பொறுத்த வரைக்கும் SBS குவாலிட்டியாக தான் போடுவோம். RKT நெய் இந்த மாதிரி பிராண்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். எந்த காரணம் கூட நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறதே இல்லை. ஐட்டம்ஸில் நல்லா குவாலிட்டியாக கொடுக்கணும், கஸ்டமர் நல்லா கவனிக்கணும், அதான் நினைக்கணும். அது ஆரம்பத்தில் கஸ்டமர் கேட்டாலே தெரியும். இந்த கூட ஒரு கஸ்டமர் இருக்காங்க, அவர் கூட ஒரு வீடியோ சார் யூடியூப் சேனல் சார் கேட்குறாங்க, உங்கள் மனசு என்ன படுதோ அதை சொல்லுங்க. வணக்கம், என்னோட பேர் CA ராஜா. நான் இந்த ராமையர் கடையில் 1 வருஷமா நான் இந்த ரெகுலர் கெஸ்ட். என்னோட ஊர் சைடு தான் இவங்க. நான் திருவண்ணாமலை, இவங்க திருக்கோயில். அப்புறம் தான் எனக்கு தெரியும். ரொம்ப அருமையாக இருக்கும். டிஃபன் வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும், சுத்தமாக இருக்கும். அதுதான் இங்கே நான் சாப்பிடுறேன். குவாலிட்டி நல்லா ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய கஸ்டமர்லாம் ரெகுலராக இங்கே இருக்காங்க. அதனால இவங்களுடைய வளர்ச்சி இன்னும் மென்மேலும் நிறைய வரும். நிறைய இடத்துல அவங்க இந்த மாதிரி பேங்க்லாம் ஓப்பன் பண்ணி நிறைய சர்வீஸ் பண்ண மக்களுக்கு அப்படின்னு என்னோட சார்பாக அவங்களுக்கு வாழ்க்கை. சார் இப்போ அவர் சொன்னது நான் சொல்றது அவராக சொல்கிறது தான். அது இப்போ எங்கள் ஹோட்டலில் நாங்கள் ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா நல்லா சம்பளம் தரோம். மெட்ராஸில் இப்போ இரவு இடத்துல எல்லாம் சம்பளம் தராங்களோ அதுவும் நாங்கள் அதிகமாக தான் சம்பளம் கொடுப்போம். ரொம்ப மரியாதையாக நடத்துவோம். எங்கள் கிட்ட நிறைய லேடிஸ் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப மரியாதையாக இருக்கும். சம்பளத்தை வாரமாக தினமும் கொடுத்துருவோம். இங்கே சாப்பாட்டுக்கு கண்டிஷன் கிடையாது, இல்லை நீட்டாக வச்சுக்குவோம். இந்த கடைக்கே முக்கியமான காரணம் ஒரு பிரதர் தான். இவர் தான் இந்த கடையுடைய அஸ்திவாரம், ஆணிவேர் எல்லாமே இவர் தான். இவரோட மேற்பார்வை எல்லாமே நடக்கும். எனக்கு முக்கிய காரணம் இவர் தான். அண்ணா சொல்லி கூட அதான் செய்வேன். ஹோட்டலில் உணவுப் பொருள் நம்ம சாப்பிடும்போது அந்த சைடிஷ் ரொம்ப முக்கியம். அந்த சைடிஷ் வச்சு தான் ஒரு இட்லியோ தோசையோ சாப்பிட்றோம்னா அதுக்கு தொட்டுக்க என்ன கொடுக்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, மல்லி சட்னி, மிளகா பொடி, சாம்பார் கம்பல்சரி எல்லாத்துக்கும் வந்து 5 வரும். இதில் தேங்காய் சட்னி வந்து ஃப்ரெஷ்ஷாக பெரிய நல்ல காயாக போட்டு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் போடுவோம். பச்சை மிளகாய் கழுவுவோம், இஞ்சி கழுவுவோம். இதெல்லாம் வந்து நல்லா கழுவி தான் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் 1க்கு 4 தடவை கழுவுவோம். காய் வந்து பொள்ளாச்சி காய், வெள்ளை காய் தான் போடுவோம். ஆமாம், அதே மாதிரி அளவு எடுத்து கொடுத்துருவோம். இவ்வளோ தேங்காய், இவ்வளோ பச்சை மிளகாய், இவ்வளோ இஞ்சின்னு அப்படி போட்டு தான் செய்வோம். அதே மாதிரி சட்னி ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ தான் போட்டு கொடுப்போம். நாங்கள் நிறையா போட்டு வைக்கிறது ஸ்டாக் அது மாதிரி இருக்காது. ஒரு காபி கூட பார்த்தீங்கன்னா பால் வந்து தண்ணி கலக்காத பால் தான் போடுவோம். அந்த பால் வந்து ஸ்டாண்டர்ட் மில்க்கு, டிகாஷன் ஃப்ரெஷ்ஷாக அடித்து கொடுப்போம். அது காலையில் ஒரு தடவை 11 மணிக்கு ஒரு தடவை அடிப்போம். அதனால டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு நாங்கள் பரோட்டாவே போடுறதில்ல. மைதா வந்து உடம்பு கெடுதல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மைதா, பேக்கிங் பவுடரு, அது வந்து டால்டா. உங்ககிட்ட இல்ல. ஆமாம், எதுவும் கிடையாது. எல்லாமே ஃப்ரைட் ஐட்டம் கிடையாது. அப்படின்னா மட்டும் எதுவும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. தரமான பொருள் சார், நம்பி சாப்பிடலாம். வயிற்று எந்த ட்ரோலும் ஆகாது. ஃபேமிலியாக வந்து சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இதை வந்து நான் சொல்கிறத விட அவங்க மேடமே சொல்லுவாங்க, சாரே சொல்லுவாங்க. அன்பழகி அக்கா. அக்கா உங்க பேரு? காந்திமதி. இவர காஃபி மாஸ்டர். நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் வந்து கிச்சன் வேலை பார்ப்பேன். மாவு அரைக்கிறது, இட்லி ஊற்றுறது எல்லாம் பண்ணுவேன். நான் இவங்களை வந்து 10 வருஷத்துக்கு மேலே தெரியும் எனக்கு. நான் வேலைக்குன்னு வந்ததே இல்லை. இவங்க தான் என்ன வேலைக்கே நிஜமாலுமே வேலைக்கே கூப்பிட்டு வந்து இல்லையா? சம்பளம் எங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. வேலைக்கு வரலன்னு சொன்னீங்க. வீட்டில் தான் இருந்தோம் நாங்கள். ஓ சரி. வேலைக்குன்னு கூப்பிட்டு வந்ததே சார் தான். 2 பேரும் அவங்க 2 பேரும். நீங்க ஒரு ஃபேமிலியா இருக்கீங்க அப்படின்றத சொல்ல வரீங்க. அப்படிதானே? ஆமாம், அது அவங்க வளர வளர நாங்களும் தான் வளர்ந்து வரோம். காஃபி ஸ்டால் பார்க்குறேன் மேடம். பாலில் தண்ணியெலாம் ஊற்ற மாட்டோம் மேடம். பியூராக தான் இருக்கும். டிகேஷன் வந்து பியூராக தான் அடிப்போம். 1 ஹவருக்கு ஒரு வாட்டி. காஃபி இருக்குது, டீ இருக்குது, பாதாம் மில்க்கு, சுக்கு காஃபி, லெமன் டீ, க்ரீன் டீ. நான் வந்து எவ்வளவு நாளுக்கு ஆகுது? நான் இங்கே வந்து 2 வருஷம் மேடம் ஆகுது. 2 வருஷமா காஃபி தான் ரொம்ப காஃபி எக்ஸ்பெக்ட். ஸ்டால் பார்சலும் கட்டுவேன். ஸ்டால் டியூட்டியும் கட்டுவேன். என் பேர் சுபஸ்ரீ. நாங்கள் கடை ஆரம்பித்ததுலேருந்தே நான் இங்கே ரெகுலர் கஸ்டமர். ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பாடு. அதுவும் டிஃபன் ஐட்டம்ல தோசையும் காஃபியும் சூப்பராக இருக்கும் இங்கே. என்னன்னா வெளியில் மற்ற இடத்துல சாப்பிட்றதுக்கும் எங்கள் இடத்துக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். வயிறு அப்செட் ஆகாது. என் குழந்தைங்களுக்கு இங்கே தான் ரொம்ப ஃபேவரட் பிளேஸ். அவங்க ரொம்ப விரும்பி இங்கே தான் வருவாங்க சாப்பிட. என் பேரு ஸ்மிருதி. இந்த சாம்பார் தான் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஃபர்ஸ்ட் இங்க வரும்போது நான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது சாம்பார் தான். அது வந்து நல்ல ஒரு அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப இந்த கிறிஸ்பியா அந்த தோசையோட சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்டா இன்னும் நல்லா இருக்கும். அதனால வந்து இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் சொல்லுவேன். காஃபி பாத்தீங்கன்னா இருக்கிற மெனு எல்லாமே கேட்டாச்சு. எனக்கு வந்து ஸ்பெஷல் மட்டும் சாப்பிடலான்னு பார்த்தா ஸ்பெஷல்ல பாத்தீங்கன்னா ஊத்தப்பம், தோசை, இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இட்லியுமே உங்களுக்கு டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி வாங்கியிருக்கேன். சப்பாத்திக்கு வந்து குருமாவும் கொடுத்துருக்காங்க, சென்னா மசாலா, ரைத்தா. இதுதான் வந்து 5 டேஸ்ட் ஊத்தப்பம். 5 டேஸ்ட் ஊத்தப்பம்ல வந்து டொமேட்டோ, அது வந்து பொடி ஊத்தப்பம், ஆனியன் பொடி ஊத்தப்பம், இது வந்து பொடி வந்து பிளெயினா போட்டிருக்காங்க, வெஜிடபிள் எல்லாமே சேர்த்து கொத்தமல்லி ஊத்தப்பம். இது வந்து அடை அவியல். அப்புறம் இடியாப்பம் தேங்காய் பால் கொடுத்துருக்காங்க, குருமா, சென்னா மசாலா, வாழைப்பூ மசால் தோசை. அதுக்குமே பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து சட்னி பொடியோட தாங்க சர்வ் பண்றாங்க. அதுதான் இங்க ஹைலைட்டான விஷயம். இது வந்து பன்னீர் மசால் தோசை. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே இட்லியிலேருந்து தான் போவாங்க, அதனால இட்லியை சாப்பிடலாம். எனக்கு வேற சாம்பார் இருந்தாலும் எனக்கு பொடி பக்கம் தான் கை போகும். உங்க பொடி பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுதுங்க. பொடி ஸ்பைசியா இருக்கு. நான் சாம்பாரே ட்ரை பண்ணுவேன். சாம்பார் அருமையா இருக்கும். எனக்கு வந்து இட்லி நல்லா சாஃப்டா இருக்கா. இந்த இட்லிக்கும் சாம்பாருக்கும் அல்டிமேட். முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் ஃப்ளேவரோட அப்படியே அரைச்சி விட்ட சாம்பார். ரைஸ் வந்து ஒரு செட் இட்லி வந்து 50 rupees கொடுக்குறாங்க. எனக்கு வந்து சாம்பார் தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. மற்ற சட்னி பக்கம்லாம் கை போகவே இல்லை. அடை வியல் இல்லை, சுடு இருக்கும் போதே அடைலாம் சாப்பிடணும். அதனாலதான் நான் அடையை எடுத்து வச்சுட்டேன். அவியலும் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி வெள்ளத்தோட தான் சாப்பிடணும் அடையெல்லாம். வெள்ளத்தை பிடிச்சா காயெல்லாம் கீழே விழுது. அடை அவியல்ல வந்து கடலெண்ணெய் விட்டு பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு டேஸ்ட் வருது. எனக்கு அவியலோட டேஸ்ட் பிடிச்சிருக்கு. அதுவும் அந்த வெள்ளத்தோட சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃபினிஷிங். மேல வர பட்டர் வச்சிருக்காங்க, ஒரு மாதிரி ரிச்சான ஃப்ளேவர். இடியாப்பம் தான் எனக்கு வந்து ரொம்ப கண்ணை உடுத்திட்டே இருக்கு. அதுக்கு வந்து ஆக்சுவலா நான் குருமான்னு தப்பா நினைச்சிட்டேன். இது வந்து ஆலு கோபி மசாலா மாதிரி கொடுக்குறாங்க.
நல்லா இருக்கும். நான் எல்லா இடத்துலயுமே குருமா சாப்பிடும்போது ரொம்ப மசாலா இருக்கும், காரமா இருக்கும்னு பயந்துட்டே இருப்பேன். ஆனா இவங்க காரம்லாம் அந்த அளவுக்கு போடலைங்க. பட் வந்து டேஸ்ட்டுமே நல்லா இருக்கு. காலிஃப்ளவர் எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சா, அப்படியே அந்த குருமாவோட பிளெண்ட் ஆகி ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஒரு மாதிரி ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்குது. அந்த குவாலிட்டி தாங்க நல்லா திக்கா இருக்கு. இன்னைக்கு ஆனியன் ரவா தோசை ரொம்ப பிடிக்கும்ல, அது வந்து சூடா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். நான் எந்த ஒரு சட்னியுமே டேஸ்ட் பண்ணல. நம்மளோட ஃபேவரட் தேங்காய் சட்னி தான். வேற லெவலா இருக்கு. தேங்காய் சட்னியும் சரி, இந்த ரவா தோசையும் சரி. ஃபர்ஸ்ட் ரவா தோசை தாங்க, அப்படியே வாய்க்குள்ள போன உடனே டேஸ்ட் தெரிக்குது சும்மா. இந்த ஆனியன் ரவையோட ப்ரைஸ் வந்து 145. நான் இதை மட்டும் கண்டிப்பா மென்ஷன் பண்ணுவேன், ஏன்னா என்னோட ஃபேவரட்ல. எனக்கு வந்து 7 டேஸ்ட் ஊத்தப்பம் சாப்பிடணும். 5 டேஸ்ட் ஊத்தப்பம், 7 டேஸ்ட்னு சொல்லிட்டேன். ட்ரை பண்ணி பார்க்கணும். குருமா சட்னியுமே நல்லா இருக்குங்க. ஊத்தப்பம் நல்லா மெத்துன்னு இருக்கு. நான் வந்து ஊத்தப்பம் பிடிக்கும், ஆனால் நிறைய இடத்துல நான் வாங்க மாட்டேன். ஏன்னா ஆறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாதிரி ரொம்ப கனமா போட்டுருவாங்க. ஆனா இது வந்து நல்லா மெத்துன்னு சாப்பிடுறதுக்கு உள்ள போறதே தெரியல. இந்த வெஜிடபிள் எல்லாம் பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுது. சாம்பார் தாங்க, நிஜமாவே சாம்பாரோட டேஸ்ட் ரொம்ப யூனிக்கா இருக்கு. நிஜமாவே இப்படி ஒரு டேஸ்ட்ல சாம்பார் இருக்கும்னு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். இவங்களோட ஸ்பெஷல் ஐட்டம் இந்த வாழைப்பூ மசால் தோசை தான். இது வந்து அவங்களோட ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, வாழைப்பூ வந்து நல்லா சாப் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட மெயினா நான் வந்தது காரணமே இந்த வாழைப்பூ மசால் தோசை காண்டிதான். மசாலா வந்து ஒரு மாதிரி இனிப்பா இருக்கும். ஓவரா வந்து மசாலா அப்படின்னாலே மசாலாவோட டேஸ்ட் வரும்ல, அந்த மாதிரி இல்லாம ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குங்க. வாழைப்பூவோட டேஸ்ட் அந்த அளவுக்கு இல்ல, அந்த டாமினேட் பண்ற மாதிரி எல்லாம் இல்ல, நல்லா இருக்கு. ஃபைனலா வந்து சுக்கு காஃபி இருக்குன்னாங்க. வந்தவொடனே ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டேன்னா, அதனால சுக்கு காஃபி, ஒரு ஃபில்டர் காஃபி சூப்பரா இருந்துச்சு. சுக்கு காஃபி, சுக்கோட ஃப்ளேவர்லாம் தூக்கலா போட்டு, பால் மெயினா திக்கா இருக்குங்க எங்ககிட்ட. ஆக்சுவலா வந்து எனக்கு சாப்பிட்ட ஃபுட்டுமே எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ஸ்பெஷல்னு சொல்லலாம் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். ஆனா மெயினான விஷயம் எனக்கு அந்த வாழைப்பூ மசால் தோசை ரொம்ப பிடிச்சிருந்தது. இட்லியுமே செம்ம சாஃப்ட். இவங்க வந்து மாவாட்டுறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா ஆட்டி வைக்கிறாங்க. அதே மாதிரி சுட சுட எல்லாமே எடுத்துட்டு வந்து சர்வ் பண்றாங்க. அவங்க கஸ்டமர்ஸை கவனிக்கிற விதம் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மஸ்ட் ட்ரை பிளேஸுங்க. சென்னையில நான் ஏன் இவ்வளோ நாள் இந்த இடத்த மிஸ் பண்ணேன்னு தெரியல. அவங்களோட சாம்பார் தான் சான்ஸே கிடையாது. இவங்களோட சாம்பாரை நீங்க எங்கேயுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி அடிச்சு சொல்லுவேன். ஒரு ஸ்பெஷலான சாம்பாருங்க. இவங்க கிட்ட மட்டும்தான் இந்த டேஸ்ட்ல கிடைக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. இதே மாதிரி வேற ஏதாவது ஸ்பாட் இருந்தாலுமே நீங்க எனக்கு சொல்லுங்க. வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல நம்ம சந்திக்கலாம். பாய்.